கர்த்தரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் 28ஆம் நாளிலும் குடும்ப ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் உங்களை மனதார வாழ்த்து வரவேற்கிறேன். Praise the Lord. Praise the Lord. I heartily welcome you in the family Sunday service. Praise the Lord. தேவன் நல்லவர். ஆண்டவரே, இந்த ஃபேமிலி சண்டேக்கு நீர் என்ன வார்த்தையை தருகிறீர்ப்பான்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது என்னன்னா அபிஷேக குடும்பம். அல்லேலூயா. அனாயிண்டிங் ஃபேமிலி. என்ன சொல்லுங்க? ஸ்தோத்திரம். பொதுவா குடும்பம் அப்படின்னு சொன்னா கணவன், மனைவி, பெற்றோர்கள், பிள்ளைகள் அமைப்பு தான் என்னது குடும்பம். பிரைஸ் தி லார்ட். என்ன குடும்பம்? இன்னைக்கு தலைப்பு அபிஷேக குடும்பம். என்ன குடும்பம்? செய்தியின் தலைப்பு அபிஷேக குடும்பம். அதுக்கு ஆதாரமாக வசனத்தை வாசித்துட்டு அதுக்குரிய விளக்கத்தை சொல்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்போஸ்தலர் 10:44. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. The Holy Ghost came, fell on all who heard the message. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு குடும்பத்தை குறித்து நாம தியானிக்க இருக்கிறோம். அது யாருடைய குடும்பம் என்று சொன்னால் கொர்னேலியஸ் ஃபேமிலி. ஹல்லேலூயா. இந்த கொர்னேலியை குறித்து பல செய்திகள் நாம கேட்டிருக்கிறோம். அவர் ஜெபிக்கிறாரு, தான தர்மம் எல்லாமே. ஆனால் இன்றைக்கு இந்த ஃபேமிலி சண்டேலே அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் என்கிற கான்செப்டிலே கர்த்தர் பல வேத நீதிமான்களை, வேதத்துள்ள புருஷர்களை நான் ஜெபித்து வச்சேன். ஆனால் இந்த அபிஷேகம் பெற்ற குடும்பம் என்பது இந்த கொர்னேலிய குடும்பத்துக்கு தான் அது பொருந்தும். ராமே சொல்லுவீங்க. தேவன் நல்லவர். அப்படி என்றால் வாட் இஸ் ஃபேமிலி? நம்மளால் தெரியும், அப்பா, அம்மா, பிள்ளைகள், பெற்றோர்கள், பேர பிள்ளைகள், மருமகள்மார், கோத்திரம், உடன்பிறப்புகள் எல்லாம் இணைந்துதான் என்னது அந்த ஃபேமிலி என்கிறதான அமைப்பு இருக்கிறது. இப்ப குடும்பங்கள் அப்படின்னு சொன்னா ரட்சிக்கப்படாத குடும்பம் இருக்கிறது, இயேசுவை ஏற்றுக்கொண்டாத குடும்பங்கள் இருக்கிறது உலகத்திலே. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவ குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்கள். அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன குடும்பம்? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆசீர்வாத முகாம் அப்படின்னு நடத்துவாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு படி மேல போய் ஆவிக்குரிய குடும்பம், ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி 4 நிலைகளிலே குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கிறது. ரட்சிக்கப்படாத குடும்பம், இரண்டாவது கிறிஸ்தவ குடும்பம், ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம், அடுத்து ஆவிக்குரிய குடும்பங்கள். இது எல்லாத்துக்குமே வித்தியாசம். ரட்சிக்கப்படாத குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது. கிறிஸ்தவ குடும்பம் என்பது ஆண்டவர் மேல விசுவாச அன்பு உள்ளதான காரியம் தான் கிறிஸ்தவ குடும்பங்கள். அடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொன்னா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், குடும்பமாய் ஆலயத்துக்கு போகிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்துக்கு வந்ததுனால எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றவங்க மட்டும் உலகத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா லட்டு மாதிரி நமக்கு எல்லாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்றால் ரொம்ப நம்ம விரும்புகிறோம். ஆமென் சொல்லலாமே. ஆவிக்குரிய குடும்பம் என்று சொன்னால் இது எல்லாத்தையும் கொஞ்சம் மேல கடந்து ஆவிக்குரிய காரியங்களிலே ஜெப, வேத வாசிப்பு, இன்னும் ஆவிக்குரிய சிந்தைகள் அந்த காரியத்தில் என்ன செய்யும்? முக்கியத்துவம் பெறுகிற ஒரு குடும்பம் ஆவிக்குரிய குடும்பம். ஆனால் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். 5வது ஒரு குடும்பம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் 4 குடும்பங்களை கடந்த ஒரு குடும்பம் தான். அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு குடும்பம். அல்லேலூயா. இந்த வருஷம் விடுதலையின் அபிஷேகத்தின் ஆண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது குடும்பத்துக்குள்ளேயே வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிதான்
இந்த வார்த்தைகளை இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ வாஞ்சிக்கலையோ, உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனால் இது சபைக்கு தேவை, நம்முடைய குடும்பங்களுக்கு தேவை, நம்முடைய ஆண்டவருக்கும் இது தேவை. அல்லேலூயா. நம்முடைய குடும்பங்கள் அபிஷேகிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாற வேண்டும் என்று. அல்லேலூயா. இதுல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல என்னன்னா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை போதிப்பார்கள். ஆமென். குடும்ப ஜெபம், வேத தியானம், அன்பு, மன்னித்தல், இதெல்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களிலே, ஆவிக்குரிய குடும்பங்களிலே காணப்படுகிறதான பொதுவான காரியங்கள் தான். ஆமென். ஆனால் அபிஷேக குடும்பம், அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ பிரசன்னத்தினுடைய நோக்கத்தை அறிந்து நடப்பது. அல்லேலூயா. ஆவியின் வல்லமையை தரித்துக் கொள்ளுகிற குடும்பம் தான் அபிஷேகிக்கப்பட்ட இந்த அனாக்டிங் ஃபேமிலி. கைவிட்டலில் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். இந்த அபிஷேகிக்கப்பட்ட குடும்பத்திலே அங்கே விசுவாசம் இருக்கும், கீழ்ப்படுதல் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கும். இன்னைக்கு வாசித்த வேத பகுதியிலே 127 சங்கீதத்திலே கனிதருகிறதான அனுபவங்கள் காணப்படும். அல்லேலூயா. புருஷன் கர்த்தருக்கு பயப்படுதல், மனைவி திராட்சை பழங்களை போன்ற கனி கொடுத்தல், பிள்ளைகள் ஒளிவமர கன்றுகள், அடுத்து கர்த்தருக்காக வாழ்தல், இதெல்லாமே இணைந்ததுதான் அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம். ராமே சொல்லலாமே. இன்றைக்கு இந்த காரியத்தை வாஞ்சிக்கிற விரும்புகிற குடும்பங்கள் மிகவும் குறைவு, கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவு. நாம் எல்லாருமே மாம்சத்துல தான் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ராமே சொல்லலாமே. அந்த மாம்சத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கடந்து பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவம் தான் இந்த அபிஷேகிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினுடைய தன்மை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மை ஆண்டவர் இந்த ஒவ்வொரு குடும்பங்களும் அபிஷேகிக்கப்பட்ட கர்த்தராலே, ஆவியானவராலே நிரப்பப்படுகிற அபிஷேகிக்கப்பட்ட குடும்பங்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் இந்த 12 மாதங்களும் விடுதலையின் ஆண்டு. அந்த விடுதலை எதிலிருந்து வரும்? அபிஷேகத்தினாலே, பரிசுத்த ஆவியானவராலே தான் என்பதை ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளை நாம தியானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நாம தெரிந்து கொள்ளணும் குடும்பம் என்றால் என்ன, அது கர்த்தர் எதிர்பார்க்கிற குடும்பம் எப்படி, கர்த்தர் விரும்புகிற குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஓகே, இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம வருவோம். ரொம்ப நேரம் அதிகமாகி போய்கொண்டிருக்கிறது. ஏன்னா குடும்பமாய் சேர்ந்து நாம ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த தேவனாலே அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் என்று சொன்னால், முழு குடும்பம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இந்த கொர்நேலியு குடும்பத்தை நாம் சொல்லலாம். சொல்லலாமே. கவனியுங்கள். இந்த கொர்நேலியு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் கொம்பு என்று அர்த்தமா? என்னதான் கொம்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே பெந்தேகோஸ்து நாளிலே 120 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் 3000 5000 திரளான மக்கள். சொல்லுங்க. அல்லேலூயா. 9ஆம் அதிகாரத்திலே சபையை துன்பப்படுத்தின சவுல் ஒரு யூதன், ஒரு எபிரேயன் ரட்சிக்கப்பட்டான். சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுங்க. 2ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டதிலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலே அடங்கினவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒன்லி ஜூஸ், ஒன்லி யூதர்கள் மட்டும்தான். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுதா? யூதர்கள் தான் இயேசுவை என்ன பண்ணாங்க? ரட்சகராக, மேசியாக ஏற்றுக்கொண்டார்கள். 10ஆம் அதிகாரம் வரும்போதுதான் யூதர் அல்லாத ஒரு புறஜாதியான் ரட்சிக்கப்பட்டது. இந்த 10ஆம் அதிகாரத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. கைகளை தட்டுவமாக. அல்லேலூயா. இவன் ஒரு புறஜாதியான், ரோமானியன். இந்த கொர்நேலியு இது ஒரு ரோமானிய குடும்ப பெயர். கொர்நேலியு என்பது கொம்பு என்று சொன்னால் வலிமை, வலிமையான கொம்புடைய ஒரு மிருகம். இது ஒற்றை கொம்பா இருந்தால் என்னது?
சொல்லுங்க. காண்டாமிருகத்தின் கொம்பு ரொம்ப வலிமையான சொல்லுவாங்க. யானையுடைய தந்தங்கள். ஆமென். அப்படி அந்த வலிமையான குடும்பத்திலிருந்து ரோமானிய குடும்ப பெயர்ல வந்தவர் தான் இந்த கொர்நேலியு. இவர் ஒரு 100க்கு அதிபதி. ஆமென். ஸ்தோத்திரம். எப்படியோ இயேசுவை அறிந்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் இந்த கொர்நேலியு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ இந்த 100க்கு அதிபதிய குடும்பத்திலே நடந்த காரியங்களை குறித்து தான் ஒரு 5 காரியங்கள் சுருக்கமா தியானித்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் இந்த கொர்நேலியு முழு குடும்பமும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அவங்க தேவனுடைய வார்த்தையை பெற்று அபிஷேகம் பெற்றார்கள். அப்படியானால் ஒரு அபிஷேகிக்கப்படுகிற குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:2-3. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. கையில வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பங்கள் தேவனாலே அபிஷேகிக்கப்பட வேண்டிய நிலைமையில இருக்கணும்னு சொன்னா முதலாவது குடும்ப தலைவரினுடைய ஜெபம், உபவாசம். அல்லேலூயா. அதே அதிகாரம் 30ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 30ஆம் வசனம். அதற்கு கொர்நேலியு 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். போதும். அல்லேலூயா. கொர்நேலியுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. கொர்நேலியுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கயா. வலங்கத்தை உயர்த்தி ஆம்பளைங்களா வருங்கால கொர்நேலியுக்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு பாய்ஸ் வருங்கால கொர்நேலியுனா படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் ஆகி வந்தீங்கன்னா நீங்க கொர்நேலியு. வருங்கால இக்கால கொர்நேலியெல்லாம் வலங்கத்தை உயர்த்தி சொல்லுங்க. கவனிங்கள். குடும்ப தலைவருடைய ஜெப உபவாசம் தாங்க அந்த தலையாய் இருந்து உங்க குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவதற்கு ஏதுவா மாறு என்கிறத நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்க. தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்ட பின்பாவது ஜெபிங்க. ஜெபத்திலே பங்கு பெறுங்கள். ஐக்கியத்திலே பங்கு பெறுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குடும்பம் தாங்க கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட முடியும். அல்லேலூயா. இரண்டாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இந்த குடும்பம். அல்லேலூயா. தலைவர் 5ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் தேவதூதர் வந்து கொர்நேலியுட்ட பேசுறாரு. ஜெபங்களும் தர்மங்களும் இடத்துல வந்து எட்டி இருக்குது. ஆனபடினாலே நீ போய் இப்படி 2 பேர் அனுப்பி பேதுருங்கிற ஊழியக்காரனை அழைத்து கொண்டு வா, இன்னும் உங்களுக்கு தேவையான செய்தியை மூலமாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த 100க்கு அதிபதிக்கு அநேகர் கீழ்ப்படிந்து கடமைகளை செய்வாங்க. ஆனா இந்த 100க்கு அதிபதி தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ அவ்வளவு நம்ம மேல தேவனுடைய வல்லமை அபிஷேகம் நம்முடைய குடும்பத்து மேலே வெளிப்படும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் உள்ள காரியங்கள். அடுத்து 3வது 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம்.
வாசிப்போம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அல்லேலூயா. குடும்பமாக கர்த்தருடைய ஊழியக்காரருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த குடும்பம், முழு குடும்பமாக கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரமாக நல்ல கையை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் புருஷர்களை குறிக்கிறது, கொர்நேலியுவை மட்டும் குறிக்கிறது. மூன்றாவது, அவர் தனியாய் மட்டுமல்ல, குடும்பத்தையும் அவர் ஒன்று சேர்க்கிறார். அல்லேலூயா. புருஷமார்களே, நீங்க ஜெபிக்கிற ஜெப உபவாசம் குடும்பத்தை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு. அந்த கிருபையை நீங்க இன்னைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 காரியம் புருஷர்கள் செய்ய வேண்டிய வேலை, ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். அடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. மூணாவது, குடும்பத்தை ஆர்கனைஸ் பண்ணினார். அல்லேலூயா. அந்த ஜெபமோ உபவாசமோ தான் மனைவி, தான் பிள்ளைகள், நெருங்கின சொந்தக்காரவங்க, நெருங்கின நண்பர்களையும் ஒன்று சேர்க்கிற ஒரு அற்புதத்தை கொர்நேலியு மூலமாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அடுத்து 4வது 44 இருந்து 46 முடிய இந்த வார்த்தைகளை பேதுரு கேட்டு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதன விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். நல்லா கவனிங்க. இதான் the climax of the message. Hallelujah. அபிஷேகிக்கப்பட்ட ஒரு குடும்பம் டக்குன்னு அப்படியே ஆவியானவர் வந்துட மாட்டாரு. கீழே பேஸ்ல இருந்து தோண்டி பில்லர் போட்டு மேல ரூப் போட்டு எல்லாம் பினிஷ் பண்ணாதான் அதுதான் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு நிலம். அவர் அடையே சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா சத்தமா அவர் அடையே சொல்லுங்க. பிள்ளைகள் அவர் அடையே சொல்லு. அல்லேலூயா. கோத்திரம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கணும். அல்லேலூயா. 4வது, இந்த கொர்நேலியு குடும்பம், ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூட்டி வைத்து இப்ப பேதுரு பிரசங்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா எப்படியோ அந்த கொர்நேலியு ஆண்டவர் அறிந்தார். தனக்கு தெரிஞ்ச அளவுல இயேசுநாதரை வழிபட்டிருக்கிறார், தான தர்மங்களை செஞ்சிருக்கிறார், உதவி செஞ்சிருக்கிறாரு. இன்னும் ஆண்டவரை பற்றி, இயேசுவை பற்றி தெளிவா தெரியவில்லை. அதனால ஆண்டவர் தூதனை அனுப்பி, பேதுரு என்கிற அப்போஸ்தலனை அனுப்பி அங்கே அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்றார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? பட்சபாதம் இல்லாதவர். அவர் வல்லமையினால் அபிஷேகம் நிரப்பப்பட்டார். அவர் அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், உங்களுக்காக மரித்தார் அப்படிங்கிற வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வார்த்தையை கேட்ட கொர்நேலியு, மிஸ்ஸஸ் கொர்நேலியஸ், அவருடைய பிள்ளைகள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரும் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. காரணம் என்னங்க? தேவனுடைய வார்த்தையை எல்லாம் எனக்கு நல்லா கவனிங்க. அப்படி கேட்கணும். இன்னைக்கு நம்ம எப்படி நீ ஆண்டுடைய வார்த்தை கேட்கிறோம்? அசால்ட்டா, கேர்லெஸ்ஸா. அந்த உள்ளத்துக்குள்ள இந்த பேர் அந்த ஊழியக்காரன் பேசும் பொழுது மைண்ட், சிந்தை, இருதயம், நினைவு எங்கேயுமே போகாம ஒரே நேர்கோட்டுல. அல்லேலூயா. ஸ்தோத்திர. பேதுரு பேசுகிற அந்த வார்த்தைகள், அந்த வாயை அப்படியே உன்னிப்பாய் கவனித்து கவனத்தோடு அந்த வார்த்தைகள் ஒன்றும் சிதறி போகவே இல்லை. வழியோர விதைக்கப்பட்ட விதை போல, முள்ளுகளுக்குள்ள ஒரு விதை போல, கற்பாரின் மேல விதைக்கப்பட்ட விதை போல வீணாய் போகாதபடிக்கு பேதுரு பேசின
எல்லா வார்த்தைகளும் கொர்நேலியு குடும்பத்தார் யாவருக்குள்ளே வல்லமையாய் கடந்து சென்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வாஞ்சையோட வைராக்கியத்தோட கேட்டவுடனே கர்த்தருடைய வல்லமை அவர் மேல ஆட்டோமேட்டிக்கா வந்து இறங்குச்சுங்க. கை கட்டி ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள எப்படிப்பட்ட வாஞ்சை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுல இருக்கிறதுங்க. பிரைஸ் தி லார்ட். வாஞ்சையுள்ள இருதயத்தோட தாகத்தோட முழு குடும்பமும் இருந்தபடினாலே அவர் எல்லாருமே கர்த்தருடைய ஆவியோட வல்லமை இறங்கினது. ஆமென். வல்லமை இறங்கினது மாத்திரமல்ல, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை புகழ்ந்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பேதுருவோடு கூட சில யூதர்கள் போயிருந்தாங்க. என்னடா ஆவியானவர் யூதர்களுக்கு மட்டும்தான் ஊற்றப்பட்டாரு, எப்படி ஒரு புரஜாலியனுக்கு எப்படி ஊற்றப்பட்டாரு? ரொம்ப ஆச்சரியப்படுகிற அளவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். அடுத்த 5வது 47 48 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அல்லேலூயா. 5வது கடைசியாக முழு குடும்பம் அந்த யாவரும் தேவனுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். முழு குடும்பமாக கைவத்தோமா. இந்த 5 காரியங்கள்லாம் இந்த முழு குடும்பத்தையும் தேவன் அபிஷேகிக்க உண்மையான காரணமாய் அமைந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நம்முடைய குடும்பத்தில் எல்லாரும் மேலே ஊற்றப்பட கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் பெற்ற குடும்பம் தான் ஆவிக்குரிய குடும்பமாக எண்ணப்படும். அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட குடும்பம் தான் கிறிஸ்தவ குடும்பமா வாழ முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்று தேவனோட உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் பெற்று இருக்கிற குடும்பங்க தான் உண்மையான கிறிஸ்தவ குடும்பம். அல்லேலூயா. அவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்குள்ள வந்தா தான் குடும்பம் இருக்கிற எல்லா கட்டுகள் எல்லாம் உடையும், குடும்பத்துக்கு எல்லா சிறை இருப்புகள் எல்லாம் மாறும், உங்க குடும்பத்தை கட்டி விடுக்கிற எல்லா பீடைகள் எல்லாம் வெளியேறும். கைகளை கட்டி கர்த்தருடைய நாமத்தினுடைய வல்லமை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பம் இருக்கிற எல்லா கட்டுகள போராட்டங்கள பாரம்பரியங்கள எதுவா இருந்தாலும் எல்லாத்தையும் அந்த அபிஷேகம் உடைத்து போட போதுமானதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் பொழுது நம் மூலமாய் அநேகருக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவாராம. விளக்கு தண்ணீர் ஏற்றப்பட்ட ஒரு விளக்கை போல நாம் பிரகாசிக்க செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். உங்க குடும்பத்துக்குள்ள இருந்து வெளிச்சம் உதிக்கணுமே வெளிய இருளு அந்தகாரமோ சண்டையோ வம்பு தும்பும் பிரச்சனைகளோ போராட்டமோ சமாதான கேள்விகளோ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. உங்க வீட்டுக்குள்ள இருந்து அபிஷேகத்துடைய வல்லமை ஊற்றப்பட மகிமை ஒளியாகி இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருந்து கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்ட நீங்களும் குடும்பமாக 5 காரியங்களை பின்பற்றுங்கள். உங்க குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் அபிஷேகிக்கப்பட்ட குடும்பமாய் மாத்திரமல்ல கிறிஸ்தவ குடும்பமாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக மேன்மையுள்ள குடும்பமாய் கர்த்தர் மாற்றவர் வல்லவராக இருக்கிறார். God bless you all. Praise the Lord. God bless you.